பாத்தீங்களா ஓட்டுறானே. ஆரம்பிக்கலாமா? ஷெக்கா இப்படி நின்னு எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருக்க போறீங்க? வாங்க வண்டியில வந்து ஏறுங்க. ஐயோ கடவுளே, நீதான் என் கூட துணையா இருக்கணும். ஐயோ சாவிய வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு அக்காக்கு ஒரு கால் அடிச்சு சொல்லிடும். ஹலோ ஹலோ, சின்ன பொண்ணு அக்காவா? எக்கா சொல்லுங்கப்பா, என்ன ஆயிட்டு? எக்கா நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ராதிகாவோட புருஷன் பேசுறேன். அதெல்லாம் தெரியுது. தொப்பி மண்டையன்னு நம்பரை சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். என்ன விஷயம்? எதுக்கு அழுவுற மாதிரி இருக்கீங்க? எக்கா என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காக்க. நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன், சீக்கிரம் வந்துருங்கக்கா. என்ன தம்பி சொல்ற? ராதிகா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? என்னால நம்பவே முடியலையே. நல்லா சாப்பிட்டு கெழுதி மாதிரி தானே இருப்பா. அவளுக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு? எக்கா நீங்க வேற அக்கா இப்படி சொல்றீங்க? மயக்கம் போட்டு அப்படியே கடக்கா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறோம். என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆயிட்டு? எதுக்கு அழுவுறமா? ராதிகா என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ராதிகாக்கு என்னமா? எத்த உங்க மகளுக்கு மயக்கம் வந்து விழுந்து கடக்காதலாங்க. ஐயோ என்ன சின்ன பொண்ணு சொல்ற? என் மகன் எதுக்குமா மயக்கம் போட்டு விழுந்தா? சரிக்கா நான் போன வைக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்னா. சரி இரு தம்பி, நானும் சின்ன தூரம் வச்சாலும் வரோம். என்ன? சரிக்கா சீக்கிரம் வாங்க. செத்தா உங்க மகன் எல்லாத்தையாச்சும் தின்னு தொலைஞ்சிருப்பா. அதுக்குதான் இப்படெல்லாம் வருது. சரி இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். சின்ன பொண்ணு இருமா, நானும் வரேன். எத்த 3 பேர் இப்படி போக முடியும்? இருங்க, நாங்க முதல்ல போயிட்டு வரோம். என்னன்னு உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? கடகடன் தூக்கி கொண்டு போயா, நின்னு அழுதுகிட்டே இருக்காத. சரிம்மா. ஏம்மா எப்படிமா கொண்டு போறது? இவ பின்னாடி சாடிடுவா போலயே. இரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஷிம்மா கயிறு எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஐயா அப்படியே உன் கூட அவளை சேர்த்து கெட்டி போட்டுறேன். அப்படியே மெதுவா கொண்டு போயிருந்தா ஆஸ்பத்திரிக்கு. அம்மா பின்னாடியே வர. இந்த வண்டியில உட்கார முடிஞ்சா நானும் உட்கார்ந்துருவேன். ஆனா உட்கார முடியாதையா. கயிறு வச்சு கெட்ட போறீங்களா? ஆமா, நீ சும்மா கடை, எனக்கு தெரியும் எல்லாம். கிழவிக்கு கொஞ்சம் கூறு கம்மிதான். கயிறு வச்சு எப்படி இருட்ட கெட்டி விடுறது பாரு. இதான் சாக்கணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அறிவே இல்ல. ஒரு ஆட்டோல வச்சு கூப்பிட்டு போக வேண்டியதானே. நானும் எவ்வளவு நேரம் தான் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சு தொலைகிறதுன்னு தெரியல. சரியா பார்த்து கூட்டு போ. என்ன மெதுவா போ. ஆமா, இந்த வண்டி அப்படியே ஸ்பீடா போயிட்டாலும் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த வண்டி மெதுவா தான் போக போகுது. சரிம்மா சீக்கிரம் வாங்கம்மா நீங்களும். வரேன். வண்டி சவுண்ட பாரு, கழுத கணக்கிற மாதிரி. ஆளும் மண்டையும் எரிச்சலா வருது. ராதிகா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா, ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா போயிருவோம். என்னாச்சுன்னு தெரியலையேம்மா, அதுக்குதான் நாங்களே இங்க கூட்டு வந்திருக்கோம். நீ மறுபடியும் என்கிட்ட கேக்கியே. டாக்டரை சீக்கிரம் கூப்பிடுமா. சரி அழாதீங்க, இருங்க, நான் மண்ணாங்கட்டியை கூப்பிடுறேன். மண்ணாங்கட்டியா? இது என்ன பேரு? பேர பாரு, மண்ணாங்கட்டி சுண்ணாம்புக்கட்டின்னு. மிஸ்டர் மண்ணாங்கட்டி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? பேஷண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரேன் தீத்து. தீத்துவா என்ன பேரு? மண்ணாங்கட்டி தீத்து வாத்துன்னு. வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாங்க. ஹலோ, திஸ் இஸ் மண்ணாங்கட்டி டாக்டர். வாட் ஹேப்பன்? இவர் என்ன இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாரு? மண்ணாங்கட்டியோ சுண்ணாங்கட்டியோ என் பொண்டாட்டிக்கு மயக்கம் வந்துட்டு டாக்டர். நீங்க தான் என்னன்னு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி விடணும். தயவு செஞ்சு வந்து பாருங்க டாக்டர். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த மண்ணாங்கட்டி இருக்கும் போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஐயோ அழாதீங்க. இந்த மண்ணாங்கட்டியை நம்பினவங்கள கைவிட மாட்டேன், ஓகேயா? டாக்டர் என்ன இளவு இது? வேற எதுனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கலாம். வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சா? எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. எல்லார்கிட்ட சொல்லியாச்சு. சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன? உங்க வேலை என்ன? அதை மட்டும் பார்த்து போனீங்களே. வந்ததுல இருந்து நொய்யின்னு எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? நடிச்சு தூக்கமே வந்துட்டு. ராதிகா என்னமா ஆயிட்டு உனக்கு? ஐயோ ஏடா அத்தனாரு, எப்படி இருந்த மனசு இப்படி படுத்து கிடக்கியம்மா? அண்ணி பாருங்க அண்ணி, என் பொண்டாட்டிக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியலையா அண்ணி? எங்க அண்ணி என் பொண்டாட்டியோட அம்மாவுக்கு ஆளும் என்ன ஆயிட்டு? இப்போ மயக்கம் தானே போட்டு விழுந்துட்டா. அதெல்லாம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது. எதுக்கு இப்படி 2 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க? மச்சான் பாருங்க மச்சான். அத்தை எப்படிப்பா ஒரு வண்டியில 3 பேர் வச்சு கூப்பிட்டு வர முடியும்? அதனால வீட்லயே போட்டு வந்துட்டோம்.
சரியான லூசு குடும்பமா இருக்கும் போல. வந்ததுல இருந்து இழுவிக்கிட்டே இருக்குதுகள். ஹேடி ராசம்மா, ராசம்மா கொஞ்சம் வெளியே வாடி. என்ன பண்ற? இக்கா இப்பதாக்க புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுறீங்க? என்னோட என் மக மயக்க போட்டு விழுந்துட்டா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கா. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. சின்ன பொண்ணு சின்னதோரையும் போயிட்டாங்க. நான் எப்படி போறதுன்னு தெரியல டி. அதான் இங்க வந்தேன். அஷிஷு என்னக்கா சொல்றீங்க? வாங்க நம்ம போவோம். நான் தலையில சீவி ரெடியா தான் இருக்கேன். வாங்க போயிட்டு வருவோமா? எட்டி எப்படி டி போறது? வண்டியும் ஓட்ட தெரியாது, ஒரு இளவும் ஓட்ட தெரியாது. இந்த நேரத்துல ஆட்டோவை எப்படி கூப்பிடுறது? ஷூ அழாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் வண்டி ஓட்டுவேன். என்ன உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? எட்டி வா அப்ப சீக்கிரம் போவோம். தெரியுமான்னா எனக்கு தெரியலக்கா. ஆனா சின்ன பிள்ளையில சைக்கிள் ஓட்டி பழகிருக்கேன். அதே மாதிரி தானே வண்டியும். அதுல போயிடலாம். எம்மா தாயே, ஒழுங்கா ஓட்ட தெரிஞ்சா மட்டும் கூப்பிட்டு போ. சைக்கிள் ஓட்டி பழகிருக்கலாம். சைக்கிள் ஓட்டி என்னையும் கீழே தள்ளி விட்டு மண்டை உடையிறதுக்கா? ஒன்னும் தேவையில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். இப்படி கொஞ்ச தூரம் போனா பஸ் ஸ்டாப் வரப்போது. அழகா போட்டு போல ஏறி போயிருவேன். இருக்கவே இருக்கு மகளிர் பஸ். பஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா நேரம் ஆகும். மத்தியானம் போலதான் போய் சேர முடியும் பாருங்க. நீங்க வாங்க, டக்கு புக்கு உங்களை வண்டியில கூட்டு போறேன். நீங்க பயப்படாதீங்க. வாங்க போவோம். பத்திரமா கூப்பிட்டு போயிருவேல? ராசமாவை நம்புங்கக்கா, பத்திரமா கூப்பிட்டு போயிருவேன். அப்ப சரி வாட்டி போவோம். சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. உனக்கு கண்ணு வலி இல்ல? அப்படியே ஆஸ்பத்திரியில என்னன்னு உனக்கு சேர்த்து பாத்துருவோம் டி. நான் இப்ப சொன்னேன் எனக்கு கண்ணு வலின்னு. அதெல்லாம் இல்லையே. அப்ப எதுக்கு டி கண்ணுல கண்ணாடியை போட்டுட்டு இருக்க? கருப்பு கண்ணாடி கண்ணு வலி வந்தா தானே போடுவாங்க. எனக்கு கண்ணு வலியோ இல்ல ஒரு வலியோ இல்லக்கு. நீங்க நாவே சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன கண்ணு வலி வந்தாதான் இந்த கருப்பு கலர் கண்ணாடி போடுவாங்களா என்ன? இது சும்மா ஸ்டைலுக்கு போடுறது. எப்படி அப்படி சூப்பரா இருக்கணும். நானே வருத்தத்துல இருக்கேன். நீ இப்பதான் வந்து என்கிட்ட கொண்டாட்டிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை வண்டி எடுட்டி. ஐயோ கோவப்படாதீங்க, வாங்க போவோம். அக்கா என்ன ரெடியா? ஏடி ராசம்மா, இதுல பெரிய வண்டியா இருக்கு. உன்கிட்ட கூட்டி இல்லையா? கூட்டியோ இல்ல பாட்டியோ இல்ல. வாங்கக்கா இதுல போவோம். பயப்படாதீங்க, பொட்டு போல கூப்பிட்டு போயிருவேன். எம்மா பெரிய வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா? பயமா இருக்கட்டி உன் கூட வரவே. பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ எல்லா வண்டியும் ஒண்ணுதலுக்கு. எப்படினாலும் ஒரே இடத்துக்கு தானே கொண்டு போய் விட போகுது. ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் பத்திரமா போயிடலாம். வாங்கக்கா அழகா போய் விடுறேன் உங்களை. தாயே பேசுற பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. என் மக பக்கத்துல ஒரு பெட் போட்டு என்ன படுக்க வச்சிருவ போல. பேசிக்கிட்டு என்ன சரிப்பட்டு வராது. ஒழுங்கா வண்டியில வந்து ஏறுங்க. அப்புறம் பாருங்க இந்த ராசம்மாவை எப்படி ஓட்டுறானு. ஆரம்பிக்கலாமா? செக்கா இப்படி நின்னு எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருக்க போறீங்க? வாங்க வண்டியில வந்து ஏறுங்க. ஐயோ கடவுளே, நீதான் என் கூட துணையா இருக்கணும். என்ன நடக்க போகுதோ அடுத்த